சாரிங்க லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இத பத்தின லாங் வீடியோ நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். நான் லிங்க் டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலே லட்சுமி குபேர பூஜை தான். நெறைய பேர் வீட்ல அத செய்வாங்க. ஸோ நம்மளுமே அது வந்துட்டு எப்பவுமே காலையில பண்ணிருவேன். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்ல நான்வெஜ் எடுப்போம். நான்வெஜ் எடுக்காதவங்க வந்துட்டு ஈவினிங் பண்ணுவாங்க. நான்வெஜ் எடுக்கும்போது நம்ம காலையில ஃபினிஷ் பண்ணிறது நல்லது. ஒரு 10:30க்குள்ளவே நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மாரி தான் போச்சு. வீக்லி ஒன்ஸ் வரக்கூடிய வியாழக்கிழமையில ஈவினிங் ஆஃப்டர் 6:00ல இந்த பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. பூஜை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அது நடக்கும். அண்ட் ஒரு தடவை நான் செஞ்சேன், 2 தடவை நான் செஞ்சேன், பட் நடக்கல அப்படின்னு சொல்லவே முடியாதுல்ல. நம்ம சொல்கிற அந்த மந்திரங்களாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே அதை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பாதியில் ஸ்கிப் பண்ணும்போது உருவாக்குனது என்ன ஆகும், அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும்ல. அந்த மாதிரி தான் எப்போவுமே அது கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணும்போது தான் அந்த விஷயம் வந்து நமக்கு ஈடேறும். கடவுள் அண்ட் பெரியவங்க பிளெஸிங்ஸோட தீபாவளி சூப்பராக முடிஞ்சுது எங்களுக்கு.